பேராக் சுங்கை சிப்பூட் தாமான் கிளேடாங்கில் வசித்து வந்த ரகுநாதன் கிருஷ்ணவேணி தம்பதியினர் வறுமையால் சிக்கி அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த குடும்பத்தினருக்கு 3 ஆண் பிள்ளைகள் ஆரம்ப கல்வியை பயின்று வருகின்றனர். ஒருவேளை உணவிற்கு சிரமப்படும் இவர்களது குடும்பத்தினருக்கு பேராக் மாநில நிரந்தர உதவி அல்லது தீர்வு காண முற்பட வேண்டும். சுங்கை சிப்பூட் தொகுதியின் மேனாள் கவுன்சிலரும் மஇகா தொகுதி தலைவருமான கி. மணிமாறன் கேட்டுக் கொண்டார். சிறுவயதில் தீ காயங்களுக்கு ஆளான ரகுநாதன் பின் சாலை விபத்தால் முதுகெலும்பு பாதிப்பால் வேலை செய்ய முடியாமல் போயிற்று. தற்போது அவருடைய மனைவி கிருஷ்ணவேணி பேக்கரி ஒன்றில் வேலை செய்து வெறும் 1200 ரிங்கிட் ஊதியம் கிடைக்கப் பெற்று வருகிறார். ஆனால் வீட்டின் செலவு 1800 ரிங்கிட்டாக உள்ளது என்று அக்குடும்பத்தாரை நேரில் சென்று பார்வையிட்ட பின் இவ்வாறு அவர் குறிப்பிட்டார். இவர்கள் வீட்டு வாடகை 4 மாதங்களாக செலுத்தப்படவில்லை. இதனால் இவர்கள் வீட்டை பூட்டின் உரிமையாளர் பூட்டிவிட்டார். இவர்கள் வீட்டு வாடகை 4 மாதங்களாக செலுத்தப்படவில்லை. அதனால் இவர்கள் வீட்டின் உரிமையாளர் பூட்டிவிட்டார். கிருஷ்ணவேணியின் தந்தை இறந்த விஷயம் கிருஷ்ணவேணியின் தந்தை இறந்துவிட்ட சமயம் அப்பாவின் வீட்டிற்கு சென்றபோது இச்சம்பவம் ஏற்பட்டது. இதனால் பிள்ளைகளின் உடைகள் மற்றும் இதர பொருட்கள் அவ்வீட்டில் சிக்கிக் கொண்டன என்று வேதனையுடன் அம்மாது கூறினார். தற்போது தற்காலிகமாக இறந்து போன தமது மாமியார் வீட்டில் வசதியின்றி, குறிப்பாக பிள்ளைகள் படிக்க நாற்காலி மேசையின்றி இருக்கிறோம். மேலும் இங்கு வீட்டில் கட்டில் கிடையாது என்றும் கீழே தரை பாயில் படுத்து வருவதாக அத்தாய் குறிப்பிட்டார். எங்கள் பிள்ளைகள் இருப்பதை கொண்டு சாப்பிட பழகிவிட்டனர். அவர்கள் நன்றாக சாப்பிட்டு அதிக நாட்கள் ஆகிவிட்டன. குறிப்பாக எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று நன்றாக படிக்க உதவி செய்யுமாறு கிருஷ்ணவேணி பொதுமக்களை கேட்டுக் கொண்டதாக சமூக ஆர்வலர் கி. மணிமாறன் இதனை தெரிவித்தார்.